தெய்வனால் இருமுறை பெயரிட்டு அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அந்த அழைப்பில் ஒரு எச்சரிக்கை இருந்தது, ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு அதிசயம் இருந்தது. ஒன்று, ஆபிரகாம் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடத் தயாரான போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் கையை பையனின் மேல் வைக்காதே என்று தேவன் தடுத்தார். அந்த நாளில் கீழ்ப்படிதல் பலியாக மாறவில்லை, ஆசீர்வாதமாக மாறியது. 2, யாக்கோபு பயம் மற்றும் குழப்பத்தில் இருந்த இரவில் தேவன் அவனை அழைத்தார். யாக்கோபே, யாக்கோபே, நீ எகிப்துக்குப் போக பயப்படாதே, நான் உன்னோடே இருப்பேன் என்றார். அந்த இரவில் ஒரு மனிதனின் பயம் தேவனின் வாக்குத்தத்தமாக மாறியது. 3, மோசே எரியும் முட்செடியின் அருகில் நின்றபோது தேவன் அழைத்தார். மோசேயே, மோசேயே. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவிக்க ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்த தருணம் அது. 4, சாமுவேல் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது தேவன் அழைத்தார். சாமுவேலே, சாமுவேலே. ஒரு சிறுவனின் காதுகளில் தேவனுடைய சத்தம் முதல் முறையாக ஒலித்தது. 5, மார்த்தாளே, மார்த்தாளே. பல காரியங்களுக்காக கவலைப்பட்டிருந்த அவளிடம் தேவன் சொன்னார், தேவையானது ஒன்றே. 6, சீமோனே, சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமை போல புடைக்க விரும்பினான். ஆனால் உன் விசுவாசம் தளராதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார் இயேசு. 7, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அந்த ஒரு சத்தம் ஒரு துன்புறுத்துபவனை அப்போஸ்தலனாக மாற்றியது. இறுதியாக தேவன் ஒருவரை இருமுறை அழைக்கும்போது அது சாதாரண அழைப்பு அல்ல, அது ஒரு வாழ்க்கையை மாற்றும் தருணம். இன்று அவர் உன்னையும் அழைத்துக் கொண்டிருக்கலாம். கேட்கிறாயா? அந்த சத்தத்தை